சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கோழி முட்டை சாப்பிடுறது வழக்கம் இருக்கா? இருக்கு. நாட்டு கோழி முட்டை இருந்துச்சு. ஆமா. நாட்டு கோழி வளர்க்குற எல்லாரும் வீட்லயும் நாட்டு கோழியும் சேவலும் இணை சேர்ந்துதான் முட்டையிடும். அதான இயற்கை. ஆனாலும் கோழி முட்டையில 1-2 பொரிக்காம போயிடும். அடை வச்சோம்னா பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. கூமுட்டை. பொரிக்காத முட்டை எங்க இருந்து வந்துச்சு? கோழி முட்டை. கவனிக்க, கோழில இருந்து வந்துச்சு. கோழி சேவலோட சேர்ந்து முட்டை இட்டா அது பொரிக்கும். ஆனா கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுன்னு சொல்லுவாங்க. ஆத்தாவை யாரும் இருந்தா கேட்டு பாருங்க. கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டை பொரிக்காது. அதான் கூமுட்டை. முட்டை போடும், ஆனா கோழி குஞ்சு பொரிக்காது. இப்ப பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. இப்ப தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகரம். அத்தனையும் கோழி முட்டை தானே. அதுவும் கோழி குஞ்சு பொரிக்கும். எப்படி பொரிக்குது? அதான் குளோனிங் முறைன்னு சொல்றேன் ஆங்கிலத்துல. எப்போ வந்துச்சு? மகாபாரதத்துல வந்துருச்சு இந்த தத்துவம். ஆனா அது சரிதான். ஆனா அந்த கோழி முட்டையை கோழி அடை வச்சா பொரிக்காது. மின்சார வெப்பத்தினால பொரிக்குது. மின்சார வெப்பத்துல பொரிக்கிற கோழி முட்டையை அடை வச்சா பொரிக்காதே. பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. கூமுட்டையை சாப்பிட்ற நீங்க எல்லாம் கூமுட்டை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. மொத்தமும் கூமுட்டை. ஏன் தெரியுமா கூமுட்டை ஆக்குறேன்? மேல உட்காந்து பல கூமுட்டைகள் திட்டம் போடுறேன் இவங்களை எப்படி கூமுட்டை ஆக்கலாம்னு.